இன்றைக்கு இருக்கின்ற நாடார் சங்கங்கள் மகுமை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மகுமை மூலம் உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நீயே உருவாக்கிக்கொள். அதன் மூலம் சங்கங்களை வளர்த்துக்கொள், சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நோக்கம். இந்த சங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது படிக்காத நாடார்கள் ஆரம்பித்தார்கள். படித்த நாடார்களை விட அன்றைக்கு தொழிலதிபர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து படிக்காத நாடார்கள் தான் இப்படி சமூகம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளிலும் அவரோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு உதாரணம் இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது. இளைஞர்களுடைய பங்களிப்பை பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு இந்த இளைஞர்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதேபோல் அவருடைய நினைவு மண்டபத்தை பொறுத்தவரையிலும் அந்த நினைவு நாள் மட்டும் சுத்தம் செய்யப்படுகிறது. அதற்குரிய சரியான பராமரிப்பில்லை. தொடர்ந்து சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் மூலம் 108 எம்எல்ஏக்கள் வந்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் இப்பொழுதுதான் அதை பார்த்திருக்கிறார். சட்டசபையை இப்பொழுதுதான் அது 234 சட்டமன்றம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு 25 வயது இளைஞன் இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னால் அவர்களுக்கு தெரியாது. அவங்க ஆட்சிக்கு வந்து இப்பொழுது இன்னும் 100 நாள் கூட முடியல. இப்பொழுது அதை சொல்லி இருக்கிறார்கள். செயல்படுத்தும் என்பது இனிமேல் தான் போக போக தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலத்தை புதிய தலைமுறை எதையோ ஒன்று எதிர்பார்த்து ஆட்சி கட்டலில் ஜோசப் விஜய் அவர்களை அமர்த்தியிருக்கிறார்கள். அதை அவர்கள் இந்த காமராஜருடைய பணியை இதே போல் இளைஞர்களுக்கு நல்வழியை காட்டினால் சரியான பாதைக்கு இன்னொரு தமிழக அரசு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரணும். தமிழக அரசுக்கு வந்து எங்களுடைய நிரந்தரமான ஒரு கோரிக்கை என்பதை விட பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் எப்படி நீங்கள் சொன்னதைப் போல அவருடைய நினைவு மண்டபம், இதை போல அவரால் கட்டப்பட்ட அணைகள், அனைத்து அணைகளிலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பெரிய சிலை வைக்க வேண்டும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கரிகோல்ராஜ் அண்ணாச்சி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்று இந்த சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட பல பணிகளை பற்றியும், இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்திற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, சரியான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் விரிவாக விவாதிப்போம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கத்தில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கீங்க. சமூக பணியிலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த சங்கத்தின் மூலயமா எந்த மாதிரியான செயல்பாடுகள், எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இல்லை, இந்த சங்கத்தினுடைய நோக்கமே 1910 ஆரம்பித்தது. இதற்கு இன்றைக்கு பல பொதுச் செயலாளர்கள் வந்திருக்காங்க. இந்த சங்கத்தினுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தில் கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். கல்வி கொடுப்பதோடு இல்லாமல் இந்த சமூகத்தை யார் புறக்கணித்தார்களோ அவர்களையெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். கோவிலில் நுழைய விட வேண்டாம் என்று ஒரு காலத்தில் சட்டம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கோவிலை நீங்கள் கட்டினாலும் அவர்களையும் கோவிலுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற சட்டத்தை அன்றைக்கு 1910 ஒரு தீர்மானம் போட்டார்கள். அதேபோல் இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை நீங்களாகவே உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உருவாக்கம்தான் மகுமை என்ற சிஸ்டம். அதாவது நீங்கள் சம்பாதிப்பதில் கிறிஸ்தவத்தில் ஒரு பைபிளில் சொல்லியிருப்பார்கள், ஏழைகளுக்கு 10% கொடுங்க. ஆனால் முஸ்லீம்களிலும் அதை சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இதிலும். அதனுடைய கோட்பாடுகளைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற நாடார் சங்கங்கள் மகுமை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மகுமை மூலம் உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நீயே உருவாக்கிக்கொள். அதன் மூலம் சங்கங்களை வளர்த்துக்கொள், சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நோக்கம். முதல் கட்டமாக நீ மணிவந்தனுக்கு குளிப்பதற்கு நந்தவனம், 2வது கட்டமாக கோவில், 3வது கட்டமாக பள்ளிக்கூடம், 4வது கட்டமாக தொழிற்கல்வி, 5வது கட்டமாக தொழில் வளர்ச்சிக்குரிய வங்கி. இந்த 5ஐயும் 1910 தீர்மானம் போட்டார்கள். அதன் அடிப்படையில் ஒரு நூற்றாண்டை இந்த 5ம் இந்த சமூகம் இந்த சங்கம் மூலம் தமிழகம் எங்கும் அச்சமகற்றி அண்ணல் டபிள்யூபி சவுந்தரபாண்டியனாரும், பாராமத்து சேனாளர் கங்காராம் தோராஜ் போன்றவர்கள், பல தொழிலதிபர்கள் இதில் தங்களை இணைத்து இந்த சமூகத்தில் இத்தனை காரியங்களையும் தமிழகமெங்கும் பயணித்து பல பள்ளிகள் கல்விகளை நடத்தியிருக்கிறார்கள். இதுதான் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி.
இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சங்கத்துல ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இந்த ஒரு விஷயம் எங்க சங்கத்துல வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்னா எத சொல்லுவீங்க? இல்லை, இன்றைக்கு இருக்கின்ற காலம் வந்து புதிய தலைமுறை எல்லாமே செல்போனுக்குள் இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த சமூகம் ஒரு சுகமாக இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய சிந்தனைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று இந்த சங்கங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சங்கத்துடைய நடவடிக்கைகள்ல வந்து போதுமான அளவு வந்து கலந்துக்கிறாங்களா? இல்லை, அது வந்து இன்றைக்கு அதாவது இந்த சங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது படிக்காத நாடார்கள் ஆரம்பித்தார்கள். படித்த நாடார்களை விட அன்றைக்கு தொழிலதிபர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து படிக்காத நாடார்கள் தான் இப்படி சமூகம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு ஒரு படித்திருக்கின்ற நாடார்கள் சமூகத்தில் இன்றைக்கு வெளியில் உலகத்துக்கு சென்றவர்கள் கூட அந்த ஊருக்கு, கோயிலுக்கு, திருவிழாவுக்கோ அல்லது சர்ச்சுக்கோ வருகிறது தெரிகிறது. ஆனால் சமூக அமைப்புகளுக்குள் அவர்கள் இல்லாதது ஒரு வருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு படித்தவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை எடுத்து இனி இது எப்படி இந்த தங்கள் படித்திருக்கிறது மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை படித்த இளைஞர்கள் இந்த சமூகத்திற்குள் வந்தார்கள் என்றால் இந்த சமுதாயம் இன்னொரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதற்குரிய முயற்சியை இன்றைக்கு இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் அடுத்த தலைமுறையிடம் அந்த பணியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளையும் எங்களோடு உறுதுணையாக இருக்க கேட்டுத்தான் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடார் குடும்பங்களுக்கு சங்கத்தின் சார்பாக என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான செயல்பாடுகளை செய்யுது? அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே அங்கங்கே எஜுகேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்றது படிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம். இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வந்து படிக்க முடியாத கஷ்டப்படுறவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அல்லது கஷ்டப்படுகின்ற குடும்பங்களை கல்வி நிலையங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய ஸ்காலர்ஷிப்புகளை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சில தொழிலதிபர்கள் தொடர்ந்து நல்ல உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நம்ம உங்களுடைய அந்த சங்கத்தின் சார்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிறது? இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து 1930 வெள்ளைக்காரங்க காலத்தில் எடுத்தது. அதற்கு பின்னால் வந்து பொதுவாக இல்லை. நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்காண்டி எங்களோட கோரிக்கையும் வைத்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு ஜாதிவாரி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளிலும் அவரோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு முழு காரணம் என்னவென்றால், ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது எந்த ஜாதியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள், எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்குது என்பதை விட பின்தங்கி இருப்பவர்கள் பட்டியலும் தெரியும். ஏனென்றால் எல்லா ஜாதிகளும் இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் இவ்வளோ பேர் இருக்கோன்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர உண்மையான கணக்கு இல்லை. அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே அவ்வளோ மக்கள் தொகை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுமா? இது 1985 எம்ஜிஆர் இதை வந்து எடுக்க சொன்னார். அவர்கள் எடுக்கும் பொழுதே இதே மாதிரி ஜாதி சங்கங்கள் சரியான கணக்கு கொடுக்காதனால தான் அவர் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நிலையை வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் அதுதான் ஜாதி சங்கங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை அரசாங்கமே எடுத்து விட்டால் உண்மையான ஒரு ஜாதி அமைப்புகள் எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும். சமூக ஒற்றுமையை வலுப்படுத்த உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? சமூக ஒற்றுமையை வந்து உருவாக்குறதுக்கு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞரிடம் கொண்டு செல்ல வேணும்னா எங்களுடைய பார்வை வந்து இன்றைக்கு சமூகத்தில் விழிப்புணர்வை கொண்டு வந்தால் ஒற்றுமை உருவாகும் என்பதை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது சங்கங்களுடைய ஒரு குறைதான். அந்த குறையை நீக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் இந்த இளைஞர்களை சேவை செய்வதற்குரிய காலத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு உதாரணம் இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது. இளைஞர்களுடைய பங்களிப்பை பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு இந்த இளைஞர்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதை இந்த சமூகமும் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக வைத்து அதற்குரிய முதல் படி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சார், ஆட்சி மாற்றத்தை பற்றி சொன்னீங்க. அதாவது ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கு. கடந்த ஆட்சியில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவிடம் சரியான பராமரிப்பு இல்லை
அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மிக பெரும். இப்ப இவர ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில அது சரி செய்யறதுக்கான பணிகள் எடுத்திருக்காங்களா? இல்லை, அந்த மண்டபங்கள், அது காமராஜருடைய நினைவு மண்டபம், அவருடைய பிறந்த வீடு, அவர் வாழ்ந்த வீடு திருமலைப்பிள்ளை வீடு. அந்த திருமலைப்பிள்ளை வீடு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அதை சென்ற வருடம், சென்ற ஆட்சியில் கான்ட்ராக்ட் விட்டார்கள். அந்த வேலை சுமூத்தாக நடக்காமல் ஸ்லோவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய நினைவு மண்டபத்தை பொறுத்தவரையிலும் அந்த நினைவு நாள் மட்டும் சுத்தம் செய்யப்படுகிறது. அதற்குரிய சரியான பராமரிப்பு இல்லை. தொடர்ந்து சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் மூலம் அந்த லைட் வசதிகள் இதையெல்லாம் போட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு இவைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை எப்படி எளிமை, நேர்மை, தூய்மை இந்த மூன்றையும் கடைப்பிடித்து வாழ்ந்திருக்கிறார். அதை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் சரியான முறையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் அடுத்த தலைமுறை புரிந்து கொண்டு அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் இந்த மூன்றையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கமாக அதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். ஓகே. எல்லாருக்குமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஆட்சி, அதாவது தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. அவரோட நினைவிடம் இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா மது பாட்டில்கள் கிடக்கிறது, நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவர் நினைவிடத்தை சுத்தி கிடக்கிறது. அதை சுத்தப்படுத்துற வேலையை கூட அரசு சரியா செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குல்ல. இல்லை, அந்த இதைத்தான் இப்போ அரசாங்கம் செய்து அவருடைய வரலாற்றை அங்கே பதிவு செய்யணும். மக்கள் சுற்றுலா ஸ்தலமாக மாற்ற வேண்டும். அதை சுற்றுலா தலத்தோடு பார்த்து அவர் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றுகின்ற பணியை அரசாங்கம் செய்தால் சென்னைக்கு வருகின்றவர்கள், பார்க்கின்ற இளைஞர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு உதாரணம், இன்றைக்கு இந்த ஆட்சி மாறிய பின்னால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு 108 எம்எல்ஏக்கள் வந்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் இப்பொழுதுதான் அதை பார்த்திருக்கிறார்கள். சட்டசபையை இப்பதான் சட்டசபையை இப்பொழுதுதான், அது 234 சட்டமன்றம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு 25 வயது இளைஞன் இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறான். அதற்கு முன்னால் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தகப்பனார் தாயார்கள் எந்த கட்சியில் இருப்பார்களோ அதோடு பயணித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பிறந்த 25 வயது இளைஞன் புதுமையாக பயணித்திருக்கிறான். சட்டமன்றம் என்றால் என்ன, ஆட்சி அமைப்பது என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்கிறான். இந்த கட்டத்தில் காமராஜருடைய வரலாறுகள் உண்மையான அந்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஓகே சார். கொள்கை தலைவர்களில் பெருந்தலைவர் காமராஜரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. காமராஜர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. காமராஜர் ஆட்சியை நடத்துவோம், காமராஜர் இந்த ஆட்சியை நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இவரும் காமராஜரை போல தான் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய அனுபவம் உங்களுக்கு இந்த சமூகத்திலே பணியாற்றிருக்கீங்க. உண்மையிலே காமராஜர் ஆட்சியை தான் நடத்துறாங்களா? இல்லை, காமராஜ் ஆட்சி நடத்துவோம்னு கொள்கை தலைவர் அறிவித்திருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து இப்பொழுது இன்னும் 100 நாள் கூட முடியலை. இப்பொழுது அதை சொல்லியிருக்கிறார்கள். செயல்படுத்தும் என்பது இனிமேல் தான் போக போக தான் பார்க்க வேண்டும். அவர்களுடைய நோக்கம் வந்து அந்த நாங்கள் முதலில் சொன்னது போல் எளிமை, நேர்மை, தூய்மை. ஒரு அடிப்படையானது காமராஜரிடம் பார்த்தது, அவர் ஆட்சி கட்டில் ஏறினது, தியாகம் பண்ணியதை விட்டு விடுவோம். அவர் தூய்மையாக சுத்தமாக இருந்திருக்கின்றார், கரப்ஷன் இல்லாமல். அவர் கரப்ஷன் இல்லாமல் இருந்ததால் மந்திரிகளும் எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். மந்திரிகள் கரப்ஷன் இல்லாமல் இருந்ததால் அதிகாரிகள் கரப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அதிகாரிகள் கரப்ஷன் இல்லாமல் இருந்ததால் மக்களும் கரப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நான்கும் ஒருங்கிணைக்கின்ற பொழுதுதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 9 வருட காலத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்கள், 7% படித்த தமிழகம், அவர் வெளியேறுகின்ற பொழுது, ஆட்சி கட்டிலை விட்டு இறங்கின்ற பொழுது 37% படித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 61% கல்வி கற்றிருக்கிறோம். அதற்கு அடிப்படையை அவர் போட்டிருக்கின்றார். எத்தனை அணைகள் கட்டியிருக்கார்? ஆமாம். அதற்கு பின்னால் அக்ரிகல் விவசாயம் என்றால் இன்றைக்கு ஒரு 16 அணைகள் கட்டியிருக்கின்றார். இந்த 16 அணைகளில் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இன்றைக்கு வரையிலும் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் அந்த விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை அவர்தான். மீதி படிக்காத மக்கள் விவசாயம் பண்ண வேண்டும், அதற்கு தண்ணி வசதி வேண்டும். படிக்கிறதுக்கு வரமாட்டேன் என்கிற என்பதற்குத்தான் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய நோக்கம் பரந்த நோக்கமாக இருந்திருக்கு. அது இன்றைக்கு தமிழகம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த வளர்ச்சியை இன்றைக்கு இடையில் நடந்ததையெல்லாம் நாம் அரசியலை குறையாக சொல்வதை விட, இன்றைக்கு மீண்டும் புதிய தலைமுறை, இன்றைக்கு காலத்தை புதிய தலைமுறை எதையோ ஒன்று எதிர்பார்த்து ஆட்சி கட்டலில் ஜோசப் விஜய் அவர்களை அமர்த்தியிருக்கிறார்கள். அதை அவர்கள் இந்த காமராஜருடைய பணியை இதேபோல் இளைஞர்களுக்கு நல்வழியை காட்டினால் சரியான பாதைக்கு இன்னொரு தமிழக அரசு
ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரலாம். ஏனென்றால் இந்த 4 பேரும் ஒழுங்காக இருக்க வேண்டும். சார் இப்போ கல்வி இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காம நிறைய பேர்லாம் வந்து இன்னும் வேலை தேடி அலைகிறவங்களாம் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? வேலை தேடி அரசாங்க வேலையை தேடி எல்லோரும் அலைந்தார்கள். சமீப காலமாக அரசாங்க வேலையில் சரியான பரீட்சைகள் நடைபெறவில்லை என்ற குறைகள் சொல்லிக்கொண்டே இருந்தது. அது கம்ப்யூட்டர் யுகம் வருவதற்கு முன்னால் இந்த குறைகள் இருந்தது. ஆட்சியாளர்களிடம் சென்றால்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை இருந்தது. அதற்கு பின்னால் பார்த்தீர்கள் என்றால் ஆட்சியாளர்களிடம் சென்று பல பேர்களிடம் ஏமாந்த மக்கள் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டோம் என்று அதுதான் இன்றைக்கு நிறைய கேஸ்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலம் மாறி கம்ப்யூட்டர் உலகமாக மாறிவிட்டது. டிஎன்பிசிஓ பல பரீட்சைகள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, குரூப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் அதுக்கு தகுந்தார்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்னமும் நாம் எப்படியாவது 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தால் வேலை வாங்கி விடலாம் என்ற மனநிலையை மாற்றி நாம் கடுமையாக உழைத்து படித்தால் வேலை கிடைத்து விடும் என்ற மனநிலைக்கு இளைஞர்கள் வர வேண்டும். அதற்கு நாடு வர ஆரம்பித்து விட்டது. அதேபோல் இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டியோ இன்றைக்கு இருக்கின்ற துணைவேந்தர்கள் நியமனமோ அல்லது இருக்கின்ற கல்வியினுடைய வேலை வாய்ப்போ அனைத்துமே இதை போல் உருவாக்குகின்ற காலத்திற்கு வர வேண்டும். இப்போ சமீப காலமாக நீங்கள் ஒரு 60-20 நாள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அனைத்தும் அதை பழசுகளை தோண்டி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் பழசை தோண்டி பகையை இழுப்பதை விட புதிதாக இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உருவாக்கி தந்தால்தான் இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாமே மறைமுகமாக இல்லாமல் ஓப்பனாக பரீட்சை வைத்து அது எந்த சமூகமாக இருந்தாலும் நீ திறமை உள்ளவனாக இருந்தால் வேலைக்கு வரலாம் என்ற நிலைப்பாடை கொண்டு வருகின்ற பொழுதுதான் அரசாங்கமும் தூய்மையாக செயல்படும். நான் யாரிடமும் லஞ்சம் கொடுத்து வரவில்லை, நான் என்னுடைய திறமையில் வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கிறேன், நான் யாரிடமும் கையூட்டு வாங்க மாட்டேன் என்ற மனநிலையை தமிழகத்தினுடைய இளைஞர்களிடம் உருவாக்கிவிட்டால் இந்த வாய்ப்பை உருவாக்கலாம். அதற்கு நாடார் மகாஜன சங்கம் நாங்கள் இன்றைக்கு ராஜா கணேசன் அகாடமி என்று மதுரையில் வேலச்சாமி நாடார் கல்லூரியில் வைத்து அனைத்து சமூக இளைஞர்களும் அங்கே தங்கி குரூப் 4க்கும் போலீஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். குரூப் 1க்கெல்லாம் சென்னைக்கு பெரிய நிறுவனங்களில் அனுப்பி வைக்கிறோம். இது எல்லாமே ராஜா கணேசன் அகாடமி மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். 2வது அதற்கு பின்னால் இந்த பணியை செய்வதற்கு காரணம் அவரிடம் நாங்கள் சொல்லுவதெல்லாம் பாஸாகி செல்கின்ற பொழுது நீங்கள் கரப்ஷனில் லஞ்சம் இல்லாமல் வாழுங்கள், எல்லா மக்களுக்கும் உன்னால் முடிந்ததை இன்னும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதை சொல்லி வேலை கிடைத்தவுடன் அவர்களுக்கு பாராட்டு விழாவில் இதை மட்டும்தான் நாடார் மகாஜன சங்கம் ராஜா கணேசன் அகாடமி செய்து கொண்டே இருக்கிறோம். இது எங்களிடம் ஒரு திருப்தி இருப்பது. இப்போ அனைத்து சமூக மக்களும் இந்த முயற்சியை எடுக்கலாம். இன்றைக்கு இருக்கின்ற கோச்சிங் சென்டரிலும் இந்த பணியை செய்தால் அரசாங்கமும் இந்த பணியை செய்து ஒரு நல்ல திறந்த வெளியாக புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தா இன்னொன்று நாடு நன்றாக இருக்கும். இவர்கள் எதை நீங்கள் சொல்லுவதை போல தூய சக்தி என்று சொல்லுகிறார்களோ அந்த தூய சக்திக்கு அடிப்படை இங்கே இருந்துதான் வர வேண்டும். இதை செய்தால் இன்னொன்று நாடு நன்றாக இருக்கும். அவருடைய அமைச்சரவையில் நாடார் சமுதாயத்திற்கு சரியான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கா? ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து 3 அமைச்சர்களை கொடுத்துருந்தாங்க. மனோ தங்கராஜாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், 3 அமைச்சர்களை கொடுத்துருந்தாங்க. ஒரு சபாநாயகரும் கொடுத்தார்கள், 4 பொறுப்புகளை கொடுத்திருந்தார்கள். அது அன்றைய காலத்திற்கு திராவிட இயக்கத்தில் நாடார்கள் அதிகம் பயணித்திருந்தார்கள். ஏனென்றால் எப்படி தேசிய இயக்கத்தில் காங்கிரஸோடு பயணித்த நாடார்களைப் போல திராவிட இயக்கத்திலும் தங்களை முழுமையாக பயணித்த நாடார்கள் நிறைய இருக்கிறார்கள். அது தமிழ் மீது பற்று அன்றைக்கு இருந்த காலத்திற்கு தொடர்ந்து பயணித்தவர்கள் அந்த பதவியை கொடுத்தார்கள். இன்றைக்கு அருமைக்குரிய ஜோசப் விசை அவர்கள் பயணிக்கின்ற பொழுது நாடார்கள் ஒரு விதமான ரசிகர்களும் அவருக்கு கூட இருந்தவர்கள் மட்டும்தான் பயணித்திருக்கிறார்கள். புதிதாக அரசியல் இயக்கத்திற்கு அந்த 3 வருடத்திற்கு நாடார்கள் எங்கேயும் செல்லவில்லை. அதனால் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்று எங்களுடைய பார்வை. குறிப்பாக கடந்த ஆட்சியில் கூட ஒரு பனையேறி தொழிலாளியை வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க. இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு சங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அந்த துப்பாக்கி சூட்டிங் நடந்த உடனே எல்லா சங்கங்களும் கோரிக்கைகள் வைத்தோம். எல்லா சங்கங்களும் அவருடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்களால் முடிந்த அளவு எல்லா சங்கங்களும் தனிப்பட்டு ஒவ்வொருத்தர்களும் கொண்டு நேரடியாக நிதிகளை கொடுத்தோம். எல்லா சங்கங்களும் அந்த ஆஸ்பத்திரி செலவுக்குரிய பணியை செய்தார்கள்.
அரசாங்கத்தின் கோர்ட்டில் கேஸை போட்டு சிபிசிஐடிக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் அணியிலிருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம். அதையெல்லாம் இந்த சமூகம் அந்த பணியை செய்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், அதிகாரிகள் சில நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தவறான நடவடிக்கைகள் எடுத்து விடுகிறார்கள். அதை இன்றைக்கு இருக்கின்ற காலத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு நபர்களை எடுக்கின்ற பொழுது அது ஒரு ஜாதியாக நாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நல்ல அதிகாரிகளும் இருப்பார்கள். அந்த அதிகாரிகளுடைய எடுக்கின்ற முடிவு தவறான முடிவாக இருந்தவுடன் அவர் அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. மக்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு நடக்குது. அவங்களையெல்லாம் வந்து அவங்க துப்பாக்கி எதுவும் பண்ணல. ஆனா அவர் பணமரந்தாயா ஏறினாரு, அவரை மட்டும் ஏன் அவங்க துப்பாக்கி சுடுது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நிறைய இல்லை, அவர் அன்றைக்கு நடந்த விஷயங்கள் அவரை பற்றி அந்த அந்த இன்ஸ்பெக்டரை விசாரிக்கின்ற பொழுது அவர் எல்லா இடத்திலையும் ஒரு ஹீரோயிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் அனைத்து ஊர்களில் அவர் எந்த இடத்தில் பதவியில் இருந்தாரோ அந்த இடத்தில் சினிமாவில் வருகின்ற ஒரு கதாநாயகன் போல காட்சியளித்தார். அதே பாணியைத்தான் அங்கேயும் கடைப்பிடித்து விட்டார். நாங்கள் பார்த்த பார்வை. தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த வருடம் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க? இந்த அரசுக்கு நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்க போகிறீங்க? இல்லை, இந்த வருஷம் நாங்கள் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை தமிழகமெங்கும் இருக்கின்ற நான் சொன்னதைப் போல அந்த 3 தூய்மை எளிமையை கொண்டு வரணும் என்று தொடர்ந்து ஒரு 6-7 வருடமாக தமிழகமெங்கும் இருக்கின்ற அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அனைத்தையும் வைத்து பேச்சு போட்டிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 3 கட்டத்தினுடைய மாணவர்கள். ஏனென்றால் அடிப்படையான மாணவர்களுக்கு காமராஜரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு எப்படி ஆளுமை இருந்தது என்பதை தெரிகின்ற வகையில் பேச்சு போட்டிகள் ஒரு 50 இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. 30,000 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட 3 இடங்களில் நடக்கிறது. இது எங்களுடைய நோக்கம். அவர்களுக்குரிய பிரைஸுகளை நாடார் தொழிலதிபர்கள் அனைவருமே எங்களுக்கு அதை கொடுத்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை இளைஞர்களிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு வருட காலமாக காமராஜருடைய புகழை மறைக்க வேண்டும் என்ற சில சதிகளையும் அவரை தேவையில்லாத குறை சொல்லிய விஷயங்களையும் எடுத்து நாடார் சமுதாயம் ஒரு பெரிய போராட்டங்களை நடத்தியது. அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் சரியான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய மகளிர் சேனைகள் மூலம், பெண்கள் அமைப்பு மூலம் தமிழகத்தில் அவரால் கட்டப்பட்ட அணைகளில் இருந்து ஒரு புனித நீரை எடுக்கின்ற பணியை செய்திருக்கிறோம். முதலாக கன்னியாகுமரியில் அவர் சித்தார் அணை என்று 1, 2 என்று கட்டியிருக்கின்றார். அந்த தண்ணீரை எப்படி கடத்த வேண்டும் 2 மலைகளுக்கு நடுவில் என்று தொட்டிப்பாலம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலம் தமிழக மக்களுக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எத்தனை ஏக்கர் விவசாயம் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்த புனித நீரை எடுக்கின்ற பணியை ஒரு 3 நாளைக்கு முன்னால் துவைக்கணும். இன்றைக்கு காலையில் மணிமுத்தாறு டேமில் எடுத்து விட்டார்கள் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளோடு. இன்றைக்கு தொடர்ந்து வைகை டேமில் எடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஆழியாறு, அமராவதி, பரமிக்குளம் இப்படி வரிசையாக செல்வது. கடைசியாக திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணையை முடித்து புல்லுவாயில் கால்வாய் வளமாக எடுத்து விருதுநகர் அந்த தண்ணீர் சேர்கிறது. அதை நாங்கள் 14ஆம் தேதி அந்த புனித நீருக்கு ஒளியேற்றி அதை இன்றைக்கு உருவேற்றுகின்ற பணியமாக செய்து 15ஆம் தேதி அவருடைய சிலைக்கு அந்த தண்ணீரை வைத்து அபிஷேகம் பண்ணுகிறோம். ஏனென்றால் ஏதோ புண்ணிய தீர்த்தம் என்பதை விட, புண்ணியங்களுக்கு தீர்த்தங்களுக்கு செல்வதை விட அவர் கெட்டிய அணையிலிருந்து தான் அந்த புண்ணிய தீர்த்தம். அதுதான் இன்றைக்கு காலத்திற்கு விவசாயத்தை அளித்திருக்கிறது. இந்த பணியை செய்வதற்கு காரணம், ஒரு மனிதர் ஏதோ அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், தண்ணீர் எவ்வளவு இந்த நாட்டுக்கு தேவை, நாம் இன்றைக்கு கரண்டு இருக்கிறது என்றால் வீணாக போகக்கூடாது என்பதை புரிய வேண்டும். அவர் தண்ணீரை தேக்கி வைத்து கரண்டு உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அதனுடைய நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஃபேன் போட்டால் அதை யாருமே அதை அமர்த்துவதில்லை. தண்ணீர் டேப் திறந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தால் அதை யாரும் போய் அமர்த்துவதில்லை. இந்த பழக்கங்களை சின்ன பிள்ளைகளுக்கே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. தண்ணீர் என்றால் தமிழகத்திற்கு எவ்வளவு முக்கியம், கரண்ட் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிக்கிறார்கள் என்பதை பள்ளிக்கூடத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் என்பதை
எங்களுடைய நாடார் மகளிர் சேனை மூலமும் நாடார் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பின் மூலமும் தமிழகம் எங்கும் இதை பயணித்து கொண்டு இந்த மக்களிடம் கொண்டு விளக்கமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதன் மூலம் தமிழக மக்கள் நல்ல ஒரு அறிவு வளர்ச்சியும் ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தியாக மாறுவதற்கு இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க இந்த மாநாட்டில்? அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்க போறீங்க? தமிழக அரசுக்கு எங்களுடைய நிரந்தரமான ஒரு கோரிக்கை என்பதை விட பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் எப்படி நீங்கள் சொன்னதைப் போல அவருடைய நினைவு மண்டபம், இதை போல அவரால் கட்டப்பட்ட அணைகள், அனைத்து அணைகளிலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பெரிய சிலை வைக்க வேண்டும். அந்த சிலையை வைத்து அவரால் இந்த அணை எத்தனை ஏக்கரில் விவசாயம் நடைபெறுகிறது அதை ஒரு பூங்காவாக மாற்ற வேண்டும். அந்த பூங்காவாக மாற்றி தமிழகத்தில் இருக்கின்ற பள்ளிகளை எல்லாம், பள்ளிக்கூடங்களில் இருக்கின்ற மாணவர்களை சுற்றுலா தலத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது இந்த டேம்களை எல்லாம், தமிழகத்தில் இருக்கின்ற டேம்களில் அவர் செய்த சாதனைகளை சுற்றி பார்க்கின்ற பொழுதுதான் மாணவர்கள் இப்படியெல்லாம் செய்தால்தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்பதை புரிய வைக்கின்ற காலத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று, அது காமராஜருக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை விட அது தமிழகத்திற்கு நல்லது. காமராஜர் சிலையை வைத்து இவர் இப்படி செய்ததால் இன்றைக்கு சிலையாக இருந்து இந்த வழி செய்திருக்கிறார் என்பதை தமிழகத்தின் நிலைநிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆட்சியாளருக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதற்கடுத்து இன்றைக்கு சினிமா நடிகர்களில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதும் காமராஜரை மனதில் வைத்துத்தான், காமராஜர் படத்தை போட்டுத்தான் பெரியாரையும் காமராஜரையும் போட்டு கட்சி ஆரம்பித்தார். அதற்கு பின்னால் பெரிய கட்சியாக வந்த கமலஹாசனும் காமராஜரை சொன்னார். அவர் காமராஜரால் சினிமாவுக்கு நடிக்கப் போர், இவன் நன்றாக நடிப்பான் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நடிகர். அவரை போல அதற்கு பின்னால் வந்த இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் காமராஜரை கொள்கை தலைவராக அறிவித்திருக்கின்ற அளவுக்கு அவருடைய வரலாறுகள் இன்றைக்கு தமிழகத்தில் பதிவாயிருக்கிறது. அத்தனை சினிமா நடிகர்களாக இருந்தாலும் காமராஜருடைய வரலாற்றை படித்து தெரிந்திருக்கிறார்கள். என்னதான் அரசியல் சூழ்ச்சிக்காக காமராஜரை பற்றி தவறான கதைகள் எல்லாம் சொன்னாலும் அவருடைய வரலாறு என்பது உண்மையே அழியாது. இது இனி வருகின்ற காலங்கள் நாங்கள் சொல்லுகின்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் இது போய் சேர வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி சாக்ரட்டிஸ், ஆபிரகாம் லிங்கன் அத்தனை பேர்களுடைய வரலாறுகளை, ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாறுகளை சொல்லுவது போல தமிழகத்தினுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும். அவர் செய்த சாதனைகள் தமிழகத்திற்கு தெரிய வேண்டும். அவர் எப்படி இந்த நாட்டை நேசித்தார்கள் என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், உங்கள் பொன்னான சேவை மென்மேலும் தொடர்றதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஜெம் தொலைக்காட்சிக்காக அளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.